ஐசர்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது திருப்பதியில் இருக்குது. மொத்தம் 7 இருக்குது. அதில் ஒன்று வந்து திருப்பதியில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் என்னென்ன படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் படிக்க முடியும், பிஎஸ் எம்எஸ் இன்டகிரேட்டட் டிகிரி படிக்க முடியும், அதே நேரத்தில் இன்டகிரேட்டட் பிஹெச்டி இங்கே பண்ண முடியும். அது இல்லாமல் சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக சில பிடெக் ப்ரோக்ராமும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் சேரணுன்னா என்ன பண்ணணும்? இந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் சேரணுன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். இதை ஷார்ட் ஃபார்மாக ஐஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐஏடி எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசரில் சேர முடியும். ஸோ இந்த 7 ஐசரில் எதாலும் நீங்கள் சேர்ந்துக்க முடியும். ஸோ திருப்பதி ஐஐடி வந்து உங்களுக்கு திருப்பதியில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில். ஸோ இந்த ஐஐடியில் சேர்கிறதுக்கு தான் நம்ம ஐஐடி எக்ஸாம் எழுதணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுற டயர் 1 இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுறதுக்கு ஐஐடி இருக்குது, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சை சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க. அது மொத்தம் 7 இருக்குது. ஸோ இது ஃபர்தராக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஐசர் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஐஐடி எக்ஸாம், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் எக்ஸாம் வந்து, அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் நீங்கள் எழுத முடியும்.